தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது. இதை நான் அப்பொழுதே ஜூனியர் விடலில் எழுதியிருக்கிறேன், எங்கே போகிறோம் நாம் என்று. ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது. நீங்கள் எத்தனையோ இடங்களில் ரெய்டு நடக்கிறது. ஜெயலலிதாவை கைது செய்யவில்லையா? சசிகலாவை கைது செய்யவில்லையா? அப்படி கைது செய்ய பொழுது அதிமுகவில் பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் இல்லையா? அப்படி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி நிறுத்தி ஜெயலலிதா கைது செய்கிற பொழுது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்க முடியுமே? சசிகலாவை கைது செய்கிற பொழுது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமே? எந்த இடத்தில் எந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் நிகழ்ந்தது கிடையாது. ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார். அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள். இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் அவரை கைது செய்வதற்கான முடிவை எடுத்தார். நண்பர்களே, நான் அதை கைது செய்தது சரியா தவறா என்ற பிரச்சனைக்கு போகவில்லை. நீங்கள் உத்தமர்கள் என்றால், உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால், நீங்கள் கள்ளப்பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள்? RS பாரதி என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற பொழுதெல்லாம் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது. நீங்கள் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் அதை சந்தித்தீர்கள் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன். உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் வெறுமனே பேச்சில் வீரத்தை வளர்ப்பவர்களே தவிர செயலில் வீரத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது. ஒரு ரெய்டு நடக்கிறது. அப்படி ரெய்டு நடக்கிறது என்றால் உடனடியாக நீங்கள் வெளியே இருந்து எகிரி குதித்து விட்டார்கள், உள்ளே போய் கதவை தட்டினார்கள், பெண்கள் இருக்கிற இடத்தில் நுழைந்தார்கள் என்றால் ரெய்டு என்றால் அப்படித்தான் நடக்கும். எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாகவே அவர்களை வாருங்கள், ஐயா வாருங்கள், காபி குடிக்கிறீர்களா, காலை சிற்றுண்டி அருந்துகிறீர்களா, உங்களுக்கு என்ன வேண்டும், எல்லா இடங்களையும் திறந்து வைக்கிறோம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உத்தமர்கள். ஆனால் நீங்கள் ஆட்களை திரட்டி அடிக்கிறீர்கள், அதிகாரிகளை அடிக்கிறீர்கள், அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகளவும் மதிப்பது கிடையாது. முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்து தொண்டர்களாலே தான். கரூர் கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு தமிழகம் முழுவதுமே அரசுக்கு வரக்கூடிய வருவாயை முழுவதுமாக தடுத்து தங்களுடைய சொந்த நலனுக்காக அவர்கள் 2000க்கும் மேற்பட்ட உரிமம் இல்லாத பார்களை எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார்கள். நம்முடைய அன்பிற்கினிய செந்தில் பாலாஜியினுடைய கருணையினால். செந்தில் பாலாஜியை நேரடியாக நான் குற்றம் சொல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் செந்தில் பாலாஜி இவ்வளவு தவறு செய்து விட்டாரா என்று. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார்? அண்ணாவை புகழ்பாடக்கூடிய அண்ணா, நீங்கள் இறந்து விட்டீர்கள், கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் இதயத்தை மட்டும் எனக்கு இரவலாக தாருங்கள் அண்ணா என்று கவிதை பாடியவர் தானே கலைஞர். அண்ணாவின் இதயம் மதுக்கடைகள் கூடாது என்று சொன்னதே. ஆனால் கலைஞர் என்ன செய்தார்? 1971 அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மதுக்கடைகளை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டார். கடைகள் திறக்கப்பட்டன. கேட்டால் சொன்னார், ஏழை எளிய மக்களுக்கு 1000 நலிவு உற்ற மக்களுக்கு நான் திட்டங்களை தீட்டுகிறேன், அதற்கு வருவாயை ஈட்ட வேண்டும், வேறு வழி இல்லை, அதனால் நான் மதுக்கடைகளை திறக்கிறேன். அப்பொழுது திறந்தார்கள். நீள நான் பேச விரும்பவில்லை, அது பெரிய வரலாறு. நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல் இதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம், தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம். ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன், அந்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன். அவன் சொல்கிறான்,
மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான், வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான். பாவத்தின் சம்பளம். ஒரு அரசு வருவாயை ஈட்டுவதற்காக மதுக்கடைகளை திறந்து அந்த மது வருவாய் ₹1 வந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து இந்த அரசு மக்களை விடுவிப்பதற்கு ₹2 செலவழிக்க வேண்டும் என்றான். ₹1 வரவு என்று நீங்கள் பார்த்தால் அந்த மதுக்கடைகளை திறப்பதன் மூலமாக நடைபெறக்கூடிய கொலைகள், கொள்ளைகள், களவுகள், பாலியல் பிறழ்வுகள், சமூக சீரழிவுகள், இவற்றையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்றால் ₹1 வரவில் ₹2 செலவழிக்க வேண்டும். எனவே மதுவின் மூலமாக வருவாய் வருகிறது என்று நினைத்து ஒருபோதும் பாவச் சம்பளத்தை தேடிக்கொள்ளலாகாது என்று சொன்னவன் ஒரு வெள்ளைக்காரன். அண்ணா அவர்களை பற்றி கண்ணன் சொன்னார். உண்மையில் அண்ணாவை நான் இந்த இடத்தில் ஆராதிக்கிறேன். ₹1க்கு 3 படி அரிசி கொடுப்பேன், கொடுக்க தவறினால் சவுக்கால் என்னை அடியுங்கள் என்று பேசியவர் அண்ணா. ஆட்சியை பிடித்தார்கள். ₹1க்கு 3 படி அரிசியை கொடுப்பேன் என்று அவர் சொன்ன பொழுதே தினமணியின் ஆசிரியராக இருந்த ஏஎன் சிவராமன், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்களை உட்கார்ந்து படிக்க வேண்டும், பத்திரிகையாளர்கள் படிக்க வேண்டும். மிகப்பெரிய தேசியவாதி, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், மிகப்பெரிய தன்னலமற்ற தியாகி, பெருந்தலைவர் காமராஜருக்கு இணையாக அமர்ந்து ஆலோசனை வழங்கக்கூடியவர். அந்த ஏஎன் சிவராமன் தினமணியில் உடனே ஒரு கட்டுரை எழுதினார். ₹1 1 படி அரிசி கூட உங்களால் போட முடியாது. அந்த வேளாண்மை விவரங்கள் அத்தனையையும் வெளிப்படுத்தி இயலாத ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள் என்றார். ₹1 1 படி அரிசி போட முடியாது என்றார். ஆனால் 3 படி அரிசி நிச்சயம் போடுவோம் என்று அண்ணா சொன்னார். உடனே மக்கள் அனைவரும் ஏமாறக்கூடிய நிலைக்கு உட்படுகிற நிலை வந்து சேர்ந்தது. மேடை தோறும் திமுகவினர் முழங்கினார்கள். படிக்காத காமராஜரே இத்தனை திட்டங்களை கொண்டு வருகிற பொழுது MA படித்த அண்ணா அவர்கள் ஆட்சி பீடத்தில் வந்தால் எவ்வளவு அரிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொன்னார்கள். மக்கள் நம்பினார்கள். ஆட்சி கிடைத்தது. பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. 3 படி அரிசி போட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. நிதி நிலையை அவர் அறிந்து கொண்ட பிறகு அதிகாரிகளை அழைத்து பேசினார். அதிகாரிகள் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதியை மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மதுக்கடைகளை திறப்பதை தவிர வேறு வழி கிடையாது என்றார். அப்பொழுதுதான் அண்ணா சொன்னார், உண்மையில் நான் அண்ணாவை ஆராதிக்கிறேன். ஒரு தலைமுறையே சாராயத்தின் வாசம் என்ன என்று தெரியாத சமூகமாக மாறி இருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தில் நான் வந்து சாராயத்தை கொண்டு வந்த பாவத்திற்குரியவனாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். அதைவிட நான் வாக்கு தவறியவனாக இந்த மக்கள் என்னை நினைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஆண்மை அண்ணாவுக்கு இருந்தது. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை அதனால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. காரணம், தேர்தல் வருது. தேர்தல் வந்த பிறகு, புதிய ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் அவங்க நிதிநிலை அறிக்கை போடுவாங்க. எந்த பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட கடந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு பாதையை கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்கலாம். முதல்ல ஆரம்பிக்கணும்னா, நடந்து முடிந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கடன் என்பது 9,29,000 கோடி, 9,29,000 crore, 9,29,000 கோடி. அடுத்த ஆண்டு 2026-27 அடுத்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் பொழுது மொத்த கடன் என்பது 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். அப்போ ஒரே ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பொறுத்தவரை இதை சமாளிக்கணும் அப்படின்னா 1,33,000 கோடி கடனை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரே ஆண்டில் 1,33,000 கோடி கடன் வாங்கணும். இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தாண்டி 10,62,000 கோடிக்கு போயிருக்கும். ஒரு ஆட்சி இருக்குன்னா கடனை குறைக்கணும். அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார அடிப்படையில் அந்த கடன் குறைஞ்சிருக்கணும். டெப்ட் டு GDP ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுவும் தமிழகத்தில் குறைந்தபாடு இல்லை. கடனை அதிகமாகக்கூடிய ஆட்சி. போன ஆண்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்த பொழுது மாநிலத்தினுடைய ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது மாநிலம் எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி விவரம்.
திராவிட முன்னேற்ற கழகம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ரெவென்யூ ரெசிப்ட் 3,31,569 கோடி ரூபாய் ஈட்டுவோம் என்று சொன்னார்கள். அதாவது இந்த ஒரு வருஷம் முழுவதுமே 3,31,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுவோம். ஆனால் 3,09,000 கோடி தான் வருமானத்தை ஈட்டி இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி 21,871 கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு, கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜியமாகுது. ஹையர் எஜுகேஷன், காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க 8,505 கோடி. ஆனால் போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது வெறும் 11 கோடி மட்டும்தான் அதிகம். அண்ணா பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்க போகிறோம், அதுக்கு நாங்கள் 1,380 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க இதே நிதிநிலை அறிக்கையில். ஆனால் உயர்கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டை வெறும் 11 கோடி ரூபாயை உயர்த்திவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புதுப்பிப்புக்கு 1,380 கோடி ரூபாய் நாங்கள் கொடுப்போம்னா பணம் எங்கிருந்து வரும்? அது ஒரு ஏமாற்று வேலை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது 12ஆம் வகுப்பை தாண்டி மேலே படிக்கக்கூடியவங்க இந்தியாவில் தமிழகம் அதிகமாக 49 விழுக்காடு இருந்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கும் பொழுது அது 47 விழுக்காடுக்கு வந்திருக்கு. அப்படின்னா 2% இந்த திராவிட மாடல் ஆட்சியில் 2% மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு என்பது 2 விழுக்காடு மொத்தமாக குறைந்திருக்கிறது. கலைஞர் கைவினை திட்டத்தில் வெறும் 23,879 பேர் தான் அப்ளிகேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மு.க. ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க. அப்பவே பல லட்சம் மக்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. மத்திய அரசினுடைய போர்ட்டலில் பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு தோராயமாக 8 லட்சத்துக்கும் சராசரியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு தோராயமாக. ஆனால் அந்த திட்டத்தை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை திட்டம்னு அதற்கு பதிலாக கொண்டு வந்த திட்டத்தில் வெறும் 23,879 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை லட்சம் பேர் எங்கே போனாங்க? அந்த கைவினை கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லையா? அதுவும் ஒரு ஏமாற்று வேலை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கு. இந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 8,100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் 82 கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க 8,100 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எப்படி 8,100 கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுகிறது. ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் 3% தான் வளர்ந்துருக்கு. தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குஜராத்தில் மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 10 ஆண்டு காலம் வருடத்திற்கு 10 விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு. வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்தி இருக்கிறாங்க. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய PLI ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதுவும் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான். அதை TRB ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ECMS ஸ்கீம், எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், அதுவும் மத்திய அரசினுடைய திட்டம். அது மூலமாக தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஸோ மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அவங்களால கொண்டு வர முடியல. ரெவென்யூ டிஃபிசிட் ஆயிருக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்த 21,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. VB ராம்ஜி பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. உயர்கல்வித்துறை வெறும் 11 கோடி ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே 1,380 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. கடன் இந்த ஆண்டு 1,33,000 கோடி கடன் வாங்க போறாங்க. மொத்தமாக நம்முடைய கடன் என்பது 10,62,000 கோடி ரூபாய்க்கு 10 லட்சத்தை தாண்டி போக போகுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம். அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன். அவரே ஒப்புக்கு சப்பானியாக பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்க்கட்சியில் உட்காந்துக்கலாம், இவங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேனோ தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது என்பது உண்மை. ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் சும்மா பேசிட்டு போயிடுவாங்க. நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றேன். முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், கடனை சொல்கிறேன், ரெவென்யூ ரெசிப்டை சொல்கிறேங்க, உயர்கல்வித்துறையை சொல்கிறேன், VB ராம்ஜி சொல்கிறேன், உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட்டை சொல்கிறேன். எல்லாமே அதில் பாலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு?
அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு 0 ரூபாய் 0 ரூபாய் கொடுத்த பட்ஜெட்டுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடா சென்னையில் போய் முட்டையை கொடுத்தாங்க. மத்திய அரசு முட்டை கொடுத்துருங்க. அப்போ எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் புரியுது இவங்க பட்ஜெட்டில் முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பது.